வணக்கம். செஞ்சிக்கோட்டை ரவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் பார்க்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழியை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி 3 வகைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இந்த மொழியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழி, ஒரு பொருள், தொடர்மொழி இது எல்லாமே சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நன்னூலில் சொல்லியிருக்காங்க. அப்போ மொழி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கேன். நல்லா சொன்னது எது, மொழியை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. இப்போ கூட சொல்லுவாங்கல்ல தமிழ் நல்ல மொழிப்பா அப்படின்னாங்க, அதுமாரி நல்லா சொல்லியிருக்காங்க. இப்போ தனிமொழினா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. தனிமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் தனித்தனி என்று பொருள் இருந்தால் தனிமொழி, அவ்வளோதான். கண்ணன், படி, அடி அப்படி எல்லாமே என்ன இருக்குது, தனியாகவே நின்னது என்னது, ஆனால் ஒரு பொருளை குறிக்கிறது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனிமொழி. அடுத்து தொடர்மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வருமா. ஃபர்ஸ்ட் நம்ம தனிமொழி பார்த்தல, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிமொழியே வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 தொடர்ந்து வந்து பொருளை தந்தால் அதுதான் வந்து தொடர்மொழி. அப்போ என்னது, அது வந்து எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ கண்ணன் வந்தான், அப்போ என்ன இருக்குது, 2 வார்த்தை தொடர்ச்சியா இருக்குதா இல்லைங்களா. அப்ப கண்ணன் என்பது, வந்தான் என்பது ஒரு பொருளை தரக்கூடியது. மலர் வீட்டுக்கு சென்றால், அப்போ 3 வார்த்தைகள் இருக்கு, அதுக்கானது என்னது, இது வந்து தொடர்ந்து வருகிறது, இதுதான் தொடர்மொழி. அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல் பிரிந்து நின்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறொரு பொருளையும் தருவது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதே பொதுமொழி எனப்படும். இப்ப தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமையத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமொழி. அப்போ பொதுவாக அமைஞ்சா பொதுமொழி தானே. அப்போ 8 என்ன குறிக்கும், வேங்கை என்பது மரத்தையும் குறிக்கும். சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது, ஒரு விலங்கியம் குறிக்கும். இங்கே பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாமில் எலிஜிபிள் டெஸ்ட், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் இந்த கொஷின் கேட்கப்பட்டிருக்காங்க. ரைட், ஓகேங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து என்னன்னு பாருங்க, இங்கே L+2 அப்படின்னு இருக்குது, வேம் பிளஸ் கை அப்படின்றது இங்கே பாருங்க தொடர்மொழியில் பிரித்து நின்று உள்ளது. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெங்கின்ற கை என்று பொருளை தரும். இவையினை இருபொருள் பொதுவாய் அமைவதனை பொதுமொழியாக இருக்கிறது. ரைட், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.